பேசுறீங்க, நின்று பேசுறது தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்முடைய நகரம் சுத்தமாக இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் எல்லாவற்றையும் தாண்டி எங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்தில் எத்தனை பேர் உயிர் கொடுத்தீங்க அப்படிங்கறத நாங்க நன்றி கடனோடு இந்த கோவை மாநகராட்சி அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் இங்க நம்முடைய தினக்கூலி துப்புரவு பணியாளர் சகோதரிகள் சகோதரர் இருக்கிறீங்க, டெங்கு ஒழிப்பு டிபிசி பணியாளர் இருக்கிறீங்க, குடிநீர் விநியோக பணியாளர், எல்லா கூட்டமைப்புகளும் ஒன்றாக இணைந்து வந்திருக்கிறோம். நீங்களும் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடியவங்க, எல்லா நேரத்திலையும் வேலை பார்க்குறவங்க, செம்மொழி மாநாட்டிலிருந்து வேலை பார்க்குறவங்க இங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு வேற வழி இல்லாம 4வது நாளாக தொடர்ந்து கலெக்டர் ஆபீஸ் வெளியே வீதியில் உட்கார்ந்து போராட்டம். முதல்ல இங்க நாங்க வந்திருப்பது என்னோட நம்ம மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் சொந்தங்கள் எல்லோரும் இங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்பதற்காக வந்திருக்கோம். வெறும் ஆதரவோடு நிற்க போறது, நீங்க ஆதரவோடு நிற்க போறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தர ஆக்கிடுறோம் அப்படின்னு வந்தாங்க. நிரந்தரமா உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு. கடந்த 4 ஆண்டுகளா பார்க்கிறோம். அது நீங்களும் இங்க எழுதியிருக்கிறீங்க. மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி 4ஆம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேட்டைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க. இது முதல் பிரச்சனை.